Let me now call upon Dr. Muhammad Sadiq, Director, Admission Promotion, to deliver his blessings and best wishes. Academic promotion. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹும் திருப்பெறாம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய எங்களுடைய சேர்மன் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களே, இங்கே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய பெற்றோர்களே, அருமையான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. இன்று கல்லூரிக்கு முதல் நாள் வந்திருக்கக்கூடிய அன்பு மாணவ செல்வங்கள், எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் ஒரு லைஃப் ஸ்பேன், அது ஒரு வகையான வாழ்க்கை. இப்போ +2லிருந்து இந்த 4 வருஷம், இது முற்றிலும் மாறிய ஒரு லைஃப் ஸ்பேன். யார் இந்த 4 வருஷம் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு சரியாக ஊன்றிக்கொள்கிறார்களோ அவர்கள் பின்னாடி வரக்கூடிய 75, 80, 90 வருஷ வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வார்கள். +2 வரைக்கும் படித்தது நல்ல மேல் படிப்பு வந்தாச்சு, நல்ல ஒரு அருமையான கல்லூரியில் சேர்ந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, திருப்பியும் அந்த விளையாட்டு பிள்ளைத்தனமாக பொழுதன்னைக்கும் யூடியூப் பார்த்துட்டு இருந்தேன், அல்லது வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருந்தேன், அல்லது ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த 80, 90 வருஷ கால வாழ்க்கை இருக்குல்ல, அது இங்கேயே அடிவாங்கும். இது வேறு ஒன்றி தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நாட்கள் இந்த 4 வருஷம். மதர் தெரேசா கல்லூரியில் மற்ற எந்த கல்லூரியிலையுமே இல்லாத மிக முக்கியமான செயல்பாடுகள் இருக்குது. வெறுமனே பாடத்தை மட்டும் கற்றுக் கொடுக்காம ஸ்கில் ட்ரைனிங், அப்ளைட் லேப், ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா, வெறும் மார்க்கை மாத்திரம் வச்சு வெளியே ஜாப் கிடைக்க போகிறதில்ல. என்னால் என் கூட வாங்க பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு 80% மார்க் வச்சுட்டு 8000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்ருக்கிற எத்தனையோ குழந்தைகளை காமிக்க முடியும். நல்ல மார்க், 80% மார்க்கு, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், ஆனால் வெறுமனே டிகிரி மாத்திரம் இருக்குது. வெறும் 8000 ரூபாய்க்கு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கு, பொழப்ப கழிக்கணும் அப்படின்னு. இங்கே மதர் தெரேசாவில் அப்படி இல்லை. இங்கே 5வது செமஸ்டர் 6வது செமஸ்டர்லேயே ஏர்ன் வைல் யூ லேர்ன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் கீழே வெளியே அனுப்பி அவங்களை சம்பாதிக்க அனுப்பிடும். கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா, 8 லட்ச ரூபா, 7 லட்ச ரூபாய்க்கு அப்போவே வேலைக்கு போகக்கூடிய மாணவர்களை உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணுன்னா, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணணும். 4 விஷயங்கள், 4 தூண்கள் இருந்தால் தான் ஒரு பையனுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த இடத்தை அடைய முடியும். 1வது ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தூண், 2வது மாணவன் அப்படிங்கிற ஒரு தூண், 3வது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு தூண், 4வது இந்த 4 தூண்களும் இருந்தால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இங்கே இந்த 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 ஒற்றுமை, பெற்றோர்கள் என்ற தூண், இந்த 4 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் அந்த குழந்தையோட வாழ்க்கை மேலே வரும். நாங்கள் எல்லாம் சொல்லித்தரோம், எல்லாம் பண்ணித்தரோம், அவங்க நல்ல நாலேஜ் கொடுக்குறோம், பெற்றோர்கள் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தை மேலே வர்றது கஷ்டம். வீட்டுக்கு போகிறான், பொழுதன்னைக்கும் விளையாண்டுகிட்டே இருக்கான், பொழுதன்னைக்கும் செல்ஃபோன் ஓடிட்டே இருக்கான், நீங்களும் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா மேலே வர்றது கஷ்டம். காலேஜுக்கு வரான், காலேஜை வந்து சரியாக கற்றுக்கல, எங்கள் டீச்சர் அதை சரியாக பார்த்துக்கல, அப்படி இருந்தாலும் அவனால் மேலே வர முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முதல் நாளிலிருந்து ஆரம்பித்து இன்னும் 4 வருஷங்கள் பல்ல கடிச்சிட்டு
ஹார்ட் ஒர்க் பண்ணி நைட் அண்ட் டேயாக ஒர்க் பண்ணி நல்ல ஒரு வேலையை வாங்கிட்டு வெளியே போகணும். இந்த காலேஜை விட்டு வெளியே போகும்போது ஒரு வேலையோடு வெளியே போகணும். எப்படி ஃப்ரெஷர்ஸ் டே இருக்கோ அது மாதிரி ஜூபிலன் டேன்னு ஒரு டே கூப்பிடுவோம் உங்களை 4 வருஷம் கழிச்சு. இதே பேரண்ட்ஸ் இதே சிரித்த முகத்தோடு வந்து கையில் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா ஜாப் ஆர்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சந்தோஷமாக அந்த குழந்தைங்களோட நம்ம கொண்டாடுற அந்த நாட்களை எதிர்பார்ப்போம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா எங்களோட ஒத்துழைக்கணும். நாங்கள் இப்போ 8 மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் வைப்போம். ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறப்ப நீங்கள் அந்த பையனை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லணும். அவன் பாட்டுக்கு செல்ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாச்சும் விளையாட போயிட்டான் வச்சுக்கோங்க, நீங்களும் கண்டுக்கல. யாரை ஏமாத்துறான்னு நினைக்கிறான், அவன் காலேஜை ஏமாத்துறான்னு நினைக்கிறான். ஆனால் ஆக்சுவலாக ஏமாத்துறது யாரை? அவன் லைஃப்பை அவனை தான் ஏமாற்றிக்கிறான். ஸோ அந்த மாதிரி கட்டங்களில் நீங்கள் கூட நிற்கணும், பேரண்ட்ஸ் கூட நிற்கணும். ஒழுங்காக கிளாஸ் அட்டன் பண்ணு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணு. நாங்கள் எவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுத்து அந்த ஆன்லைன் கிளாஸ் தரோம், 8 to 10 தரோம் அல்லது 8 to 9 தரோம். அந்த டயத்தில் நீங்கள் கூட உட்காந்து இன்னும் அந்த குழந்தைய நீங்கள் சின்ன குழந்தைய தான் பார்க்கணும். இன்னும் பெரியவனும் ஆகலை. எப்போ இன்ஜினியரிங் முடித்து ஜாப் வாங்கி வெளியே போகிறானோ அப்போ தான் அவன் பெரிய குழந்தை. அது வரைக்கும் நீங்கள் அவனை நிறைய பாதுகாக்க வேண்டியது இருக்குது. சமுதாய சீர்கேடுகளை விட்டு, மீடியா சீர்கேடுகளை விட்டு எத்தனையோ தாக்கங்கள் இருக்குது. அதெல்லாம் தூரத்துக்கு அவனை அரவணைச்சு கொண்டு போய் எப்படியாவது நல்ல ஒரு வேலையை வாங்கி ஒழுக்கமுள்ள குழந்தையாகமா அந்த குழந்தைய பேணி வெளியே கொடுக்கும்போது தான் அது நமக்கு நல்ல குழந்தையாக திரும்பி வரும். ஸோ இந்த வேண்டுதலை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். நிச்சயமாக இறைவனுடைய கிருபையால் இன்னொரு 4 வருஷம் கழித்து அல்லது 3 வருஷம் கழித்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த கல்லூரிக்கு வருவீங்க. வந்து உங்கள் குழந்தையோட வேலை வாய்ப்பு ஆர்டர் இருக்குல்ல, பிளேஸ்மெண்ட் ஆர்டர், அதை 10 லட்சமாக இருக்கலாம், 20 லட்சமாக இருக்கலாம், ஈவன் 1 கோடியாக கூட இருக்கலாம், இறைவனுக்கு தெரியும். ஸோ அவ்வளவு பெரிய ஒரு ஆர்டரை வாங்குறதுக்காக திருப்பியும் நீங்கள் இந்த கேம்பஸ்க்கு வரணும் அப்படின்ற இறைவனை வேண்டிக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, sir, for your blessings and wishes. Success is not the key to happiness. Happiness is the key to success. If you love what you're doing, you will be successful. Let me call upon Professor Dr. K. Jayakumar, General Manager Development, SCAD Group of Institution, to inspire the students to follow their passion. பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய நிறுவன தாளாளர் முனைவர் திரு மிகு கிளிட்டஸ் பாபு அவர்களே, ஏனைய பேராசிரியர் பெருந்தகைகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் ஏனைய பேராசிரியர் பெருந்தகைகளே, பேராசிரியர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னால் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் பேசினாங்க, அண்ட் தென் 4 ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்க. இதிலிருந்து ஒரு அவுட் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் பெற்றோர்களுக்கும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸான மாணவர்களுக்கும் கொஞ்சம் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன் சென்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ் we are giving more number of lateral thinking activities. நிறைய அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க. அதாவது அகடமிக்ஸ் மாத்திரம் இல்லாமல் வேரியஸ் எலமெண்ட்ஸில் நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸுகளை வந்து பயிற்றுவிக்கிறோம். அதெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எஸ்பெஷலி 4 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபைனல் இயர்ஸ் அண்ட் 3rd இயர்ஸ் அவங்க வந்து அகடமிக்ஸ் பற்றி பேசினாங்க, ஸ்கில்ஸ் பற்றி பேசினாங்க, இண்டஸ்ட்ரியல் அப்ளைட் லேப்ஸ் பற்றி பேசினாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசினாங்க. இது எல்லாமே வந்து நம்ம கல்லூரியில் ஒவ்வொரு வருஷமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இவங்க எல்லாருமே வந்து யூ கேன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் டேக் தெம் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் யுவர் ஓன் டார்கெட்ஸ். நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டார்கெட்ஸ் அண்டு விஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ நீங்களுமே வந்து ஒரு பெரிய பொசிஷனை அடையலாம். வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு 2 மெயின் திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஒரு சின்சியராக ஒரு அட்டெம்ப்ட் பண்ண நினைக்கணும், அதே மாதிரி நம்ம ஒரு பெரிய இலக்கை நம்ம வைக்கணும். ஸோ ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர் இந்த day 1 onwards நீங்கள் யூ ஹாவ் டு ஃபிக்ஸ் எ பிக் டார்கெட் அண்ட் தென் யூ ஹாவ் டு மேக் எ சின்சியர் அட்டெம்ப்ட்.
ஒரு சின்சியர் அட்டெம்ப்ட் வித் ஃபிக்ஸிங் எ கிரேட் டார்கெட், யூ கேன் அச்சீவ் எனி திங் இன் யுவர் லைஃப். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு டே ஒன்லேயே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணுமா, டே ஒன்லேயே நான் என்ன வாங்கணுங்கிற இலக்கை நான் ஃபிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் என்ன வாங்கணுங்கிற இலக்கை நீங்கள் இன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் யூ கேன் ஏபிள் டு பிகம் வாட் யூ திங்கிங். நீங்கள் என்ன இலக்கை ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் கமிட்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணும் போது யூ கேன் அச்சீவ் அதோட ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி இருந்து இன்னும் 4 வருஷம் இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆக்சுவலாக கிடையாது. என்னடா 4 வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் 4 வருஷம் தானே, 4 வருஷம் இருக்கான்னு பார்த்தா 4 வருஷம் கிடையாது. இன்னையிலேருந்து 4 வருஷம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கிறது செப்டம்பர் 2024 ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எப்போ இயர் முடியும் அப்படின்னா 2028 2028 முடியும். எப்போன்னா ஏப்ரல்லே முடிஞ்சிடும். ஏப்ரல் முடியும் போதே உங்களுடைய டிகிரி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அப்போது அங்கே ஒரு ஷார்ட் ஃபால் ஆஃப் 4 months ஆயிடுச்சு. 4 months இருக்கு இல்லையா, ஏப்ரல், இப்போ நீங்கள் செப்டம்பர், இங்கே ஒரு ஷார்ட் ஃபால் ஆஃப் 4 months ஆயிடுச்சு. நம்ம கல்லூரியை பொறுத்தளவில் we will bring companies starting from July August of 2027. உங்கள் பேட்சுக்கு வந்து 2027லே வந்து நம்ம கம்பெனிஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் உங்கள் பேட்சில். அப்போது நீங்கள் எப்படி இலக்கு வச்சுக்கிறணும் அப்படின்னா 2028 உங்கள் ஃபைனல் இயர் வெளியில் போகும்போது நீங்கள் ஜான்வரி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ஜாப் ஆஃபர் இருக்கிறதா இலக்கு வச்சுக்கணும். அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இட் இஸ் நாட் 48 மாதங்கள் கிடையாது, 4 மாதம் ஆல்ரெடி ஷார்ட் ஃபால், 44 கிடையாது, 40 மாதங்கள் தான் இருக்குது. இந்த 40 மாதங்கள்ங்கிறது நீங்கள் டேஸாக கணக்கு பண்ணிங்கன்னா 1200 நாட்களாக தான் இருக்கும். ஸோ இந்த 40 மாதம் வந்துங்கிற ஃபாஸ்ட்டாக ஓடிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடும். ஸோ அப்போது வாட் வி சஜஸ்ட் இஸ், இன்றைக்கே இந்த டே 1லேருந்தே யூ ஹாவ் டு ஃபிக்ஸ், நான் என்னவாகணும், நான் எவ்வளோ லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும், என்னுடைய இலக்கு என்னது, என்னுடைய நோக்கம் என்ன, அதை எப்படி நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போகணும், அதுக்கு என்னுடைய சீனியர்ஸ்லேருந்து நான் என்ன சப்போர்ட் எடுத்துக்கணும், என்னுடைய ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ்லேருந்து என்ன சப்போர்ட் எடுத்துக்கணும், என்னுடைய மென்டர்ஸ்லேருந்து என்ன சப்போர்ட் எடுத்துக்கணும், இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து இன்ஸ்டியூஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்லேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் எடுத்துக்கணுங்கிறத நீங்கள் யூ ஹாவ் டு திங்க் அண்ட் பிளான் அக்கார்டிங்லி. இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வி ஹேவ் எ ஸ்ட்ராங் மென்டரிங் சிஸ்டம். மென்டர்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க, ப்ராபப்ளி அலாட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி அலாட் பண்ணுவாங்க. இன்னையிலேருந்து யூ வில் பி அசைன்ட் வித் அ மென்டர். அப்போ அந்த மென்டர்கிட்ட நீங்கள் கேட்கும்போது தே வில் கிவ் அன் அவுட்லைன். அந்த அவுட்லைனோட நீங்கள் அலைன் பண்ணி பண்ணும்போது தான் அந்த இலக்கை அடைய முடியும். பிகாஸ் நம்ம எல்லாருக்கும் 100% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், வேலைவாய்ப்பு நிறைய கம்பெனிகள்லேருந்து கொடுக்குறோங்கிறது 100% ட்ரூ. பட் அந்த கம்பெனி எந்த கம்பெனியில் எவ்வளோ லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கிறது உங்களுடைய உழைப்பை சார்ந்து தான் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டெடிகேஷனாக உழைப்பை போடுறீங்களோ அதை சார்ந்தே தான் நீங்கள் எவ்வளோ லட்சம் ரூபாய்க்கு எந்த கம்பெனியில் போகிறீங்கிறது இருக்கும். கம்பெனி கிடைக்கும், அது 3 லட்சமா 4 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா 15 லட்சமா 25 லட்சமாங்கிறது நீங்கள் போடுற உழைப்பை சார்ந்து இருக்கும். ஸோ அதனால் மாணவ செல்வங்களே, நீங்கள் டே 1லேருந்து யூ ஹாவ் டு திங்க், யூ ஹாவ் டு ஃபிக்ஸ், நான் எதுவாகணுங்கிற இலக்கை நோக்கி நீங்கள் பயணிக்கிறதுக்கு இன்றிருந்து முடிவு செய்யுங்க. வெற்றி நிச்சயம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for motivating the children to set their objectives from day 1. Now, one of the most exciting moments for any student in their academic journey is stepping into the professional world. எங்கள் கல்லூரி மிகவும் பெருமிதத்துடன் எங்களது பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். சிறந்த நிறுவனங்கள், சிறந்த வேலைவாய்ப்பு, மிக அதிக சம்பளம் எட்டியுள்ளது என்பதை அறிவிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு ஒரு சான்றாகும். இந்த வெற்றியை உங்களுடன் கொண்டாடுகிறோம். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ். Bergues I, placed with a salary package of 10.2 lakhs per annum. Bhuvaneshwari M, Nibbana Solutions and Delphi TVS. Devalakshmi S, placed in Skill Intern and Delphi TVS and Rail Tow.
Jeffrin Muthasan, skill intern and Delphi TVS. Jayapriya, placed in skill intern, Delphi TVS and Railtow. Jabaruth, placed in skill intern, Delphi TVS and Railtow. Jagajodiyam. Kishore Paul John, placed in skill intern, Kumarasamy, skill intern and Delphi TVS. Mega Risan K, skill intern and Delphi TVS. Meshak, skill intern and Delphi TVS. Muthu Pradeep. Ponmala Selvi, skill intern, Delphi TVS and Railtow. We are proud and happy that many of students have taken 3 to 4 placements with a salary package with the highest salary with 10.2 lakhs per annum. Sabari Manigandan. Sanjay S in iCanyo Technology. Satish S, skill intern and Delphi TVS. Salesh Kumar S, skill intern and Delphi TVS. Salva Sundari, Subhashni N, iWave, iCanyo. Tulasi Madan, placed in skill intern and Delphi TVS. Venkata Ramanan, Acme Grade and Reynolds. He holds 4 placements. Vigneshwaran, skill intern, iCanyo Technology. Thank you to the team. It's now time to see the SCAD Nirman video. Dr. S. Cletus Babu, the founder and chairman of Social Change and Development, is always keen to those in need from his young age. Acutely aware of the need for change, he started his own social development program in a small town of Cheranma Devi in 1985, assisting in poverty alleviation for the marginalized rural communities of Tuticorin and Tirunelveli district. His work has won acclaim for his positive impact in Tamil Nadu and further afield. The Education and Social Work National Award 2016 for the exemplary service in the field of education and social work. The Abdul Kalam Seva Ratna Award 2015 for the best performance as an achiever in the category of Reviving Water Bodies Mission. The Government of Tamil Nadu Award by the Chief Minister of Tamil Nadu, Dr. Selvi J. Jayalalitha, in August 2015 in recognition for the outstanding services to the differently able person. The service to the society and the needy is the utmost priority of our beloved chairman. Let us now have a glimpse of the SCAD video. 1985 ஆண்டு தென் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவியில் ஸ்காட் நிர்மான் எனும் சேவை விதை விழுந்தது. இறைவனின் பேரருளால் அவ்விதை முளைத்து செடியானது. செடி மரமானது. மரம் விழுதுகளை மண்ணில் பரப்பியது. தொடக்கத்தில் 5 கிராமங்களில் விழுதுவிட்ட அம்மரம் கிராமப்புற கல்வி, சுகாதாரம், மாற்றுத்திறனாளிகள் மேம்பாடு, மகளிர் நலம், ஒதுக்கப்பட்ட மக்களின் மேம்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, விவசாயம் போன்ற மக்கள் மேம்பாட்டு பணிகள் என தனது சேவை கரங்களை 600 கிராமங்களில் 6 லட்சம் மக்களுக்கு விரித்துள்ளது. நிலமற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள், மீனவர்கள், உப்பள தொழிலாளர்கள், பனை ஏறுவோர் முதலியோரை அரவணைத்து அன்பு காட்டி ஆற்றல் படைத்தோராய் மாற்றுவதே ஸ்காட் நிர்மான் எனும் சேவை நிறுவனம். சாதி மத வேறுபாடு இல்லாது வறியோர் யாவரும் இருப்போர்க்கு நிகராய் ஆற்றல் பெற்றிட இறை உணர்வும் சேவை மனமும் கொண்ட டாக்டர் கிளீட்டஸ் பாபு அவர்களால் ஸ்காட் நிர்மான் உதயமானது. அதன் முக்கிய பயனாளிகளின் பட்டியல் இதோ. நரிக்குறவர், தொழுநோயாளிகள், பாம்பு பிடிப்போர், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற முதியோர், வேலை வாய்ப்பற்ற மகளிர், இளைஞர், விதவைகள், ஆயுள் தண்டனை அடைந்தோரின் குழந்தைகள் என நீண்டு கொண்டே செல்கின்றது. இருள் சூழ்ந்த பாதையில் தனித்திருக்கும் கல்வியறிவற்ற மக்களுக்கும் தரமான கல்வியை வழங்க ஸ்காட் நிர்மான் தொடக்க கல்வி, உயர்நிலை, மேல்நிலை, தொழிற்கல்வி என கல்வி படிக்கட்டுகளை உருவாக்கி வானளாவிய அறிவொளி கட்டடங்களை எழுப்பியது. மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகள், நரிக்குறவ மக்களின் குழந்தைகள், உப்பள தொழிலாளர்களின் குழந்தைகள் இவ்வகுப்பறைகளில் பயணித்து பயனடைந்தனர். ஸ்காட் நிர்மான் சிறு, குறு, நடுத்தர வேளாண் விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள், பண்ணை மகளிர் மற்றும் வேளாண்மை சார்ந்த
இதர மக்கள் யாவரும் பயன்பெற்றிட வேளாண் அறிவியல் மையம் ஒளி வீசத் தொடங்கி உரம் போட்டது. இயற்கையுடன் இணைந்த வேளாண்மை, நீர்வள மேம்பாடு ஆகிய துறைகளில் பயிற்சிகளும் செயல் விளக்கமும் செய்து சிறப்புடன் களப்பணியாற்றி வருகிறது. சுற்றுச்சூழலை பாதிக்காத உயரிய தொழில்நுட்பங்களான காற்றாலை மூலம் மின்சாரம், உயிர் ஆற்றல் செயல்பாட்டு மையம், திறன் மிகு நுண்ணுயிர் மூலமான பயிர் மேலாண்மை, உயிர் கரி மூலமான மண்வள மேம்பாடு போன்ற புதிய பணிகளையும் ஸ்காட் நிர்மான் பாங்குடன் செயல்படுத்தி வருகிறது. பெண்களின் சுய முன்னேற்றத்திற்கு உதவும் மகளிர் சுய உதவிக்குழுக்களை உருவாக்கி 60,000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தம் உழைப்பால் சேமிப்பால் உயர்ந்து உன்னத நிலையை அடைய ஸ்காட் நிர்மான் உதவுகிறது. உயர் வழிகாட்டுதல் தலைமைத்துவ பயிற்சிகளால் 150க்கும் மேற்பட்டோர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாய் செயல்படுகின்றனர். உயரிய மருத்துவ சிகிச்சை முறைகளை பாமரனும் பெரும் நோக்கில் உருவாக்கப்பட்டதே ஸ்காட் நிர்மான் மருத்துவமனை. புரதச்சத்து குறைபாடு, இரத்த சோகையால் அவதியுறும் மகளிர், கர்ப்பிணி தாய்மார், எடை குறைபாடுடன் பிறக்கும் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர் முதலான பலரும் இங்கு சிகிச்சை பெறுகின்றனர். கிராமங்கள் தோறும் மருத்துவ முகாம்கள் நடத்துதல், சுகாதாரம் குறித்த பயிற்சிகள், வீட்டு தோட்டங்களை உருவாக்குதல், ஆரோக்கியமான காய்கறி பழ வகைகளை உற்பத்தி செய்யும் முறைகளை விளக்குதல் முதலிய பணிகளை உயிர்ப்புடன் பயிற்றுவிக்கிறது. சமூகம் சார்ந்த மறுவாழ்வு பணிகள் என்பது ஸ்காட் நிர்மான் பணிகளில் தலை சிறந்த பணி. உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உறுதுணையாய், மாற்றுத் திறன்களோடு பிறக்கும் குழந்தைகளுக்கு ஊன்றுகோலாய் செயல்பட்டு வருகிறது. நரிக்குறவ மக்களுக்கும் சேமிப்பினை ஊக்குவிக்கும் குழுக்களை உருவாக்கி சேமிப்பினை ஊக்குவித்து நிரந்தர குடியிருப்புகள் அமைத்து மாதாந்திர ஊக்கத் தொகைகள் வழங்கி வாழும் வள்ளலாராய் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் ஸ்காட் நிர்மான் நிறுவனர் முனைவர் கிளீட்டஸ் பாபு அவர்கள். பெற்ற பிள்ளைகளாலேயே வெறுத்து ஒதுக்கப்பட்ட மூத்த குடிமக்களை தன் பெற்றோராய் எண்ணி அன்பால் அரவணைத்து உண்ண உணவு, உடுக்க உடை, உறைவிடம், மாதாந்திர மருத்துவ சிகிச்சை, மகிழ்வுடன் வாழ புத்தாக்க நிகழ்ச்சிகள் என தொடர்ந்து உதவி செய்து வருகிறார். உயர் வருமானம் எதுவுமின்றி உப்பளங்களில் தினமும் உழன்று வரும் தொழிலாளர்களின் இழிநிலையை போக்கி அவர்கள் நோயின்றி வாழ்ந்திட கண், தோல் நோய் சிகிச்சை முகாம்கள், அவர் தம் குழந்தைகளின் கல்விக்காக தூத்துக்குடி மாவட்டம் ராஜபாண்டி நகரில் ஒரு தொடக்க பள்ளியும் தொடங்கி ஒற்பான அவர்களின் வாழ்க்கையை இனிப்பாய் மாற்றியதும் நமது ஸ்காட் நிர்மான் நிறுவனமே ஆகும். சுனாமி என்னும் ஆழி பேரலையில் வாழ்வாதாரங்களை பறிகொடுத்து பரிதபித்த மீனவ சமுதாய மக்களுக்காய் மகத்தான வாழ்வாதார உதவிகள் செய்து அவர் தம் குழந்தைகளுக்கு இலவச தொழிற்கல்வி வசதிகள், அம்மக்களுக்கான சமுதாய கூடங்கள், நிதி உதவிகள் முதலியவற்றை இன்றும் நிறைவுடன் செய்கிறது நம் நிறுவனம். ஆறுதலற்ற அனைவருக்கும் தேறுதல் தரும் ஸ்காட் நிர்மானின் உயரிய பணிகளுக்கு மகுடம் சூடி மகிழ்ந்தன உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள். மத்திய மாநில அரசுகள் உயரிய பல விருதுகளை அளித்து தம் பங்கிற்கு கௌரவப்படுத்தியுள்ளன. எம் நிறுவன தந்தை ஆற்றி வரும் அத்துணை உன்னத சேவை பணிகளுக்கும் பக்கபலமாய் துணை நிற்பவர் துணைத் தலைவர் முனைவர் அமலி கிளீட்டஸ் பாபு அவர்கள். ஸ்காட் நிர்மான் ஆற்ற வேண்டிய சேவை பணிகளுக்கு தோள் கொடுக்க, துணை நிற்க ஆத்மார்த்தமாய் உறுதியேற்போம். ஸ்காட் நிர்மான் பணிகளுக்கு மேலான ஆதரவும் நிதி உதவியும் வழங்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எமது நன்றியை சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
Let me now call upon our beloved chairman, Dr. S. Cletus Babu, SCAD Group of Institution, to deliver his presidential address. We can give a big round of applause for the exemplary service of our chairman to the society. அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வெல்கமை சொல்கிறதுல, வரவேற்பை சொல்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சியையும் பெருமையையும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திறமை நிறைந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும், இங்கே வருகை தந்துள்ள பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக மதர் தெரசா கல்லூரியினுடைய புதிய குடும்ப உறுப்பினர்களாக வருகை தந்துள்ள ஒவ்வொரு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த வரவேற்பை முதல்ல உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடுப்போம். வெரி குட். பிள்ளைகளை சேர்ப்பதில் பெற்றோர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பும் கனவும் இருக்கும். இங்கே குறிப்பிட்டது போல் இந்த 4 ஆண்டுகள் முடிகிற பொழுது என் பிள்ளை எப்படி இருப்பாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பும் கனவும் அவன் பிறந்ததிலிருந்தே உங்களுக்கு இருக்கும். என்னுடைய குழந்தையை நான் ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வேன், என்னுடைய மகனை அல்லது மகளை உயர்வாக வளர்த்து ஒரு நல்ல ஒரு பட்டதாரியாக, நல்ல ஒரு இன்ஜினியராக ஆக்கி நல்ல வருமானம் பெறக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து அவர்களுடைய வாழ்க்கையை நான் செட்டில் பண்ணுவேன் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்படி தானே? நீங்கள் இந்த கல்லூரியில் உங்கள் பிள்ளைகளை சேர்த்துருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணுமில்ல? இதை விட நம்ம ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் சேர்த்துருக்கலாம். அங்கே பல இடங்களில் அந்த ஃபீஸை பார்த்திங்கன்னா இங்கே உள்ள ஒரு 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 10 பகுதியில் ஒரு பகுதி தான் இருக்கும், அல்லது ஒரு 4 பகுதியில் ஒரு பகுதி தான் இருக்கும். ஏன் நீங்கள் மதர் தெரசாவில் உங்கள் பிள்ளையை போடணும்னு சொல்லி நினச்சி சேர்த்துருக்குறீங்க? உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இந்த மதர் தெரசா கல்லூரியில் இருப்பதனால்தான் அதை நம்பி நீங்கள் பிள்ளையை சேர்த்துருக்குறீங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் சார்பில் நான் சொல்லக்கூடிய ஒரே காரியம், உங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தலைமேற்கொண்டு அதை நிறைவேற்றுவதிலே முழுமையாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்வோம் என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு உறுதி கூறுகிறேன். மாணவ செல்வங்களும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பாங்க. சாதாரணமாக இப்பொழுதெல்லாம் ஒரு 10th 11th 12th வரும்போது மாணவர்களுக்கு படிப்பில் ஒரு சிலருக்கு தான் அந்த ஆர்வம் இருக்கிறது, மற்றவர்களுக்கு அது ஒரு எப்படா இந்த படிப்பு முடியும், கல்லூரிக்கு போயிட்டா அங்கே படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் என்கிற ஒரு உணர்வில் தான் அநேக மாணவர்கள் பள்ளி கல்லூரியை கல்வியை முடிப்பாங்க. ஆனால் இந்த கல்லூரியை பொறுத்தளவிலே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நினைத்து, வருங்காலத்தில் இன்னும் 75 ஆண்டுகளோ 100 ஆண்டுகளோ நீங்கள் வாழ்வீங்க. அந்த ஆண்டுகளை நிர்ணயிக்கக்கூடிய காலம் இங்கே குறிப்பிட்டது போல இந்த 3.5 ஆண்டுகள் தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த 3.5 ஆண்டுகளும் நீங்கள் எவ்வளவு சிரமம் எடுத்து, எவ்வளவு அக்கறையோடு, கடின உழைப்போடு
உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய உயர்வும் அப்படி இருக்கும். இங்கே வந்திருக்கிறதுல சில மாணவர்கள், இதெல்லாம் எனக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒத்து வராது, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு வந்திருக்கேன், இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் எந்த வயசில் என்ஜாய் பண்ணுறது, எப்போவும் நம்ம இதுவரையிலும் ஒரு ஃபோன் மூலம் படங்கள் காரியங்கள் இதெல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் இதுலேயே நம்ம வண்டி டைம் ஓடிட்டோம். இந்த பழக்கத்தினால, இந்த அடிக்ஷன்னால் அதனுடைய ஒரு கண்டினியூட்டியாக இந்த கல்லூரியிலும் வாழணும்னு சொல்லி நினச்சி வந்திருந்தா உண்மையிலேயே அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. இந்த காலத்தை யார் சீரியஸாக எடுக்கிறாங்களோ 3 வருஷம் கூட வேண்டாம், 3 வருஷத்துலேயே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிரும். உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியை நாங்கள் கொடுக்க முடியும். ஐ கேன் கேரண்டி யூ, நான் ஒரு கேரண்டியாக உங்களுக்கு சொல்ல முடியும். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் நல்லதொரு வேலை வாய்ப்பை பெற்று தான் இங்கே வெளியே போக முடியும். அந்த ஒரு அஷூரன்ஸ், அந்த கேரண்டியை நான் இன்றைக்கு எங்களுடைய கல்வி ஸ்தாபனத்தின் சார்பில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சென்ற ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் கூட வேலைவாய்ப்பு பெறாமல் முடித்து வெளியே போகலை. இந்த ஆண்டு என்ன வித்தியாசம்னு கேட்டால், அதை விட ஒரு ஹையர் பேக்கேஜில் அதிகமான சம்பளத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் பிளேஸ் ஆகணும் என்பதைத்தான் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மாணவ செல்வங்கள் இங்கே குறிப்பிட்டது போல சின்ன ஒத்துழைப்பை கொடுத்தால் அதற்கான வழிமுறைகளை மிக அருமையாக செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த மதர் தெரசா கல்லூரி. நீங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா? அதுதான் மட்டும்தான் முக்கியம். ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கீங்களா பிள்ளைங்கள்லாம்? மாணவர்களும் மாணவிகளும் இந்த புதுசாக ஃபஸ்ட் இயரில் வந்து நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். மிக உயர்ந்த ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஹை பேக்கேஜில் உங்கள் குடும்பத்தையே உயர்த்தக்கூடிய அளவுக்கு ஹை பேக்கேஜ் ஆஃப் சேலரியோட வேலை வாய்ப்பை பெறுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? இதில் தயாராக இல்லாத யாரும் இருக்க மாட்டீங்க. யாராவது இருந்தால் கை காட்டுங்க. நான் தயாராக இல்லை. எல்லாருமே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும்னு தானே வந்திருக்கீங்க. உண்மையா இல்லையா? ஆர் யூ ரெடி? எஸ் சார். இந்த எஸ் சார் தான் கடைசியில் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய வருங்காலம் உங்கள் கையில் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் எந்த மார்க் எடுத்து இந்த கல்லூரியில் சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. வெரி லோ பர்சன்டேஜ், லோ மார்க், லோ கட் ஆஃபில் தான் இங்கே வந்திருக்கலாம். டசன்ட் மேட்டர். நான் கூட எஸ்எஸ்எல்சியில் ஃபெயிலு. நீங்களாவது கொஞ்சம் லோ கட் ஆஃப். மை கேஸ் இஸ் எ ஃபெயிலியர் கேஸ். ஒரு கதை சொல்லலான்னு நினைக்கிறேன், என் லைஃப் கதை. நான் வந்து எஸ்எஸ்எல்சி படிக்கிற பொழுது அந்த 11th ஸ்டாண்டர்ட், அப்போ 12th ஸ்டாண்டர்ட் கிடையாது, நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து படித்தோம். எங்கள் அக்கா பாஸு, நான் ஃபெயிலு. அந்த பாடத்தை பிறகு டியூட்டோரியல்னு அந்த காலத்தில் இருந்தது. இந்த டியூட்டோரியலில் போய் திருப்பி அடுத்த வருஷம் 1 வருஷம் அதில் போயிட்டு ஃபாலோ போச்சு. டியூட்டோரியலில் போய் திருப்பி படித்து நான் இங்கிலீஷில் ஃபெயிலு. திருப்பி படித்து அதை எழுதி பாஸ் ஆகி வெளியே வந்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த சின்ன வயசுலேயே ஒரு கேத்தலிக் ப்ரீஸ்ட் ஆகணும், நீங்கள் ஃபேமிலி எல்லாம் கேத்தலிக்ஸ் ஆகணும்னு ஆசை. அந்த அந்த ஆசையினால் நான் வந்து அந்த அந்த கல்லூரிக்கு அந்த ப்ரீஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரைனிங், நீண்ட ட்ரைனிங், அது 10 வருஷம் வரைக்கும் படிக்கணும்.
அந்த ட்ரைனிங் காலேஜுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன். எங்கள் பேட்சில் நிறைய பேர் உண்டு. அங்கே வந்து போன உடனே இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க, லாட்டின் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இங்கிலீஷே வராது, அப்புறம் எப்படி லாட்டின் வரும்? ஒரு மாதம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு பரீட்சை வச்சாங்க. பரீட்சை வச்ச பொழுது நிறைய பையங்களுக்கு, ஒரு 5-6 பையங்களுக்கெல்லாம் முட்டை கிடச்சிது. எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு கூட இன்னும் கொஞ்சம் 5-6 பேர் இருக்காங்கன்ட்டு. அவ்வளோ பேர் முட்டை வாங்கினதுனால அந்த பாடங்களை திருப்பி சொல்லி கொடுத்தாங்க. ஒரு 15 நாளைக்கு திருப்பி சொல்லி கொடுத்துட்டு திருப்பி ஒரு பரீட்சை வச்சாங்க, எக்ஸாம், ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதில் எனக்கு மட்டும்தான் முட்டை, மற்றவங்களுக்கெல்லாம் 5-10 கிடச்சிது. அப்போ நான் நினச்சேன், சரி இது நமக்கு ஒத்து வராது, இந்த படிப்பு நமக்கு ஒத்து வராது, நம்ம ஸ்டாண்டர்டுக்கும் இதுக்கும் ஒத்து வராதுன்னு நான் நினச்சேன். இங்கேயும் வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் ஒருவேளை அப்படி திங்க் பண்ணுவீங்க, அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் உடனே வீட்டில் சொல்லிட்டேன், நான் திரும்பி வரேன். வீட்லேயோ எனக்கு எல்லா துணிமணிகள் அது இது எல்லாம் அந்த ஹாஸ்டலில் தங்குறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு சேர்த்து உள்ள ட்ரெஸ்ஸு காரியங்கள்லாம் செய்து கொடுத்து விட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், இல்லை நான் திரும்பி வரேன். இல்லை அவங்க சொன்னாங்க, இதே வந்துடாத, எப்படியாவது படி. இங்கே எப்படி படிக்கிறது? எனக்கு ஏபிசிடி கூட தெரிய மாட்டேங்குது. சூட்டு போட்டால் ஒரு சென்டென்ஸ் எழுத வராது. ஐ டிசைடட் டு கோ, போகிறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டேன். அந்த டைமில் ஒரு என்னுடைய சீனியர் ஒரு பையன் சொல்லுவான், டேய் போகாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எல்லாரும் தூங்கும்போது நீ என் கூட வந்திருந்து படிக்கணும். நானும் பார்த்தேன், ஓகே ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு உள்ள எண்ணத்தில் ஒவ்வொரு நாளும் மற்ற பசங்களாம் நல்லது கொரட்டை விட்டு தூங்குகிற நேரமாக இருக்கும், நான் போய் உட்காந்து அவங்க கூட படிச்சுட்ருப்பேன். 1 மாதம் 2 மாதம் போச்சுது. எனக்கு அதில் ஒரு பிடிப்பு உண்டாச்சுது. அந்த வருட கடைசியில் எனக்கு அதே பாடத்தில் 84 மார்க் கிடச்சிது. அதுலேருந்து அந்த 10 வருஷத்துலேயே நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட்டோ செகண்ட்லேயே இருக்கிறது வழக்கம். நானும் கொஞ்சம் ஒத்துழைச்சேன். என்ன ஒத்துழைப்பு? மற்றவங்க தூங்குகிற நேரத்தில் நம்ம வேலை செய்கிறது, நம்ம படிக்கிற வேலையை செய்தேன். அந்த நான் படிக்கிற கல்லூரியில் உள்ள அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஆட்டிடியூட்னால எனக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாச்சு. அந்த பியூசிக்கு அது முடித்து பியூசிக்கு போனேன். பியூசி போகும்போது 5 பாடங்கள், 5 பாடத்தில் 3 பாடத்துக்கு எனக்கு யூனிவர்சிட்டி ரேங்க். இந்த எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்த உடனே நான் எல்லாத்துலேயும் முட்டை. ஆனால் நான் அடுத்த ஆண்டு திருப்பி பியூசிக்கு போகும்போதே யூனிவர்சிட்டி ரேங்க். வேறு ஒரு காரியம் வித்தியாசம் இல்லை. இன்றைக்கு என்னுடைய தம்பிமார்கள்ட்ட சொல்கிறேன், அந்த மற்றவங்க தூங்குகிற நேரத்தில் நம்ம படிக்கணுங்கிறது எனக்கு மனசில் உரைச்சது. அதை நான் கடைசி வரைக்கும் விடலை. பியூசி படிக்கிற பொழுது நான் எடுத்த சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், லாஜிக், அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு ஒரு காம்பினேஷன் இருந்தது. அந்த எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டுக்கு முன்னாடியெல்லாம் அதில் எக்கனாமிக்ஸ் படிப்பே வராதவங்க அதை எடுப்பாங்க, ஆனால் மார்க் கிடைக்காது. அப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, நான் அருளானந்தர் காலேஜ்னு சொல்லி ஒன்று மதுரையில் இருக்குது, அதில் தான் பியூசி பண்ணேன். அந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸுக்கு 40-45 மார்க்குக்கு மேலே வாங்கவே முடியாது. அப்போ ஒரு வாத்தியார் எனக்கு ஒரு ஐடியா சொன்னார். ஒரு வாத்தியாரில் ஒரு சீனியர் மேன் தான், பாய், அவன் அப்போ எம்ஏ படிச்சுட்டு இருந்தார். அந்த ஆள் சொன்னார்,
நீ நல்லா படிக்கிறதுக்கு விரும்புகிறேன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் நல்ல மார்க் வாங்கிடலாம். அந்த காலேஜ் தொடங்கின காலத்துலேருந்து 45க்கு மேலே யாரும் வாங்கினதில்லை. அதுக்கு என்ன வழின்னு சொல்லி அவர் சொல்லி கொடுத்தார். பியூசியில் உள்ள அதே பாடங்களை எம்ஏ சப்ஜெக்டில் கொஞ்சம் எலாபரேட்டாக வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். நீ என்ன பண்ணு, இந்த பியூசியில் நீ படிக்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு எம்ஏ புக்கை எடுத்து படி. கொஞ்சம் கூடுதலாக படிக்கணும், லிட்டில் மோர் ஒர்க். நீ கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலான்னார். எனக்கு டீச் பண்ண ப்ரொஃபஸரும் என்கரேஜ் பண்ணார். நான் பியூசி புக்கை படிக்கலை, அதுக்கு பதிலாக அந்த எம்ஏ புக்கை வாங்கி வாசித்தேன். அந்த ஆண்டு பரீட்சையில் அது எம்ஏ அது இங்கே எக்கனாமிக்ஸுக்கு அதிகம் எழுதுனா தான் மார்க் வரும்னு சொல்லுவாங்க. 84 பேஜஸ் நான் அந்த பரீட்சையில் எழுதுகிறேன். எனக்கு 84 மார்க்கும் கொடுத்தாங்க. அந்த கல்லூரி தொடங்கின நாள்லேருந்து 45க்கு மேலே யாரும் வாங்கினதே இல்லை. எனக்கு 84 மார்க் கிடைச்சிது. மாணவர்களே, எதுக்காக நான் இதை இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஒரே ஒரு விஷயம், அந்த பியூசி புக்கு ரொம்ப சின்னது, கைடு மாதிரி இருக்கும். இந்த எம்ஏ புக்கு கொஞ்சம் ஒரு பெரிய புக்கு, கொஞ்சம் கூடுதல் நேரம் படிக்கணும். அந்த லிட்டில் மோர் எஃபர்ட் இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறது இந்த லிட்டில் மோர் எஃபர்ட் தான். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நல்ல ஸ்கில்லை இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்கள்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படுது. இண்டஸ்ட்ரியில் எடுத்த பிறகு ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. முன்னாடியெல்லாம் இன்டர்ன்ஷிப், சாதாரணமாக மற்ற கல்லூரிகளில் அதுதான் நடக்குது. பிள்ளைகளை தேர்வு செய்த பிறகு அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸு, அந்த மெஷினரிஸ், இதை பற்றியெல்லாம் பயிற்சி கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் வேலைக்கு முன்னாடி உள்ள ஒரு காரியம். இந்த கல்லூரியை பொறுத்தளவில் அந்த இன்டர்ன்ஷிப்பை கொடுக்கறதுக்காகத்தான் இண்டஸ்ட்ரியல் லேப்னு சொல்லி ஒரு 10 லேப், 9-10 லேப் வச்சுருக்கிறாங்க. உங்களை தேர்வு செய்த பிறகு இண்டஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கை இங்கே கொடுத்துட்றோம். அந்த ட்ரைனிங்கை பெற்றுக்கொள்கிறவங்க இண்டஸ்ட்ரியல் டிரைவுக்காக, இந்த உங்களை தேர்வு செய்கிறதுக்காக இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நிறைய கேம்பஸ் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்குறோம் கம்பெனிகளோட. அவங்க வரும்போது உங்களிடத்தில் அந்த திறமைகள் ஜாஸ்தியாக, அந்த ஸ்கில் ஜாஸ்தியாக இருக்கிறதை பார்க்கிற பொழுது, அதிகமாக இருக்கிறதை பார்க்கிற பொழுது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சில நேரங்களில் நீங்கள் கேட்குற சம்பளத்தை கூட கொடுப்பாங்க. உங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டு பொறுத்து உங்களுடைய சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. இந்த இண்டஸ்ட்ரியல் ரெடிஸ் ரெக்ரூட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட்டை அவர்கள் இந்த கல்லூரியில் பெறுறதுனால தான் 100% பிளேஸ்மெண்ட் கிடைக்குது. ஆனால் அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் நீங்கள் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க் இஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க். வெறுமனே புத்தகத்தை படின்னு சொல்லி படிக்கிற ஸ்டேஜ் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இது தொழிற்கல்வியாக இருப்பதனால ஸ்கில்களை அதிகமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கில்லோடு சேர்ந்து மற்ற பாடங்களும் நன்றாக படிக்கணும். ஒரு மாணவனோ மாணவி கூட ஃபெயில் ஆகக்கூடாது. கான்செப்ட் வைஸும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே வேளையில் ஸ்கில் உங்களுக்கு நல்ல பயிற்சி கிடச்சிருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியும் உங்களை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் கேட்குற சம்பளத்தை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இந்த இடைக்கு ஒரு பிள்ளை என்கிட்ட சொன்னான், எனக்கு இப்போ பேக்கேஜ் கிடச்சிருக்கு 36 லட்சத்தில் கிடச்சிருக்கு, நான் முதல்ல 22 லட்சத்தில் கிடச்சிருக்குன்னு சொன்னான். அதை நான் டிமாண்ட் பண்ண எனக்கு கூடுதலாக வேணும்
36 லட்சம் தந்தால் தான் ஜாயின் பண்ணுவேன். இன்றைக்கி இண்டஸ்ட்ரியெல்லாம் திறமையை தான் தேடி அலையிறாங்க. அவங்களுக்கு 36 லட்சத்தில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஸ்கில் தான். அந்த ஸ்கில் எங்கே கிடைக்கிது? நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து பயிற்சியை பெற்றுக்கொள்கிற பொழுது அந்த ஸ்கில் கிடைக்கிறது. அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஹை பேக்கேஜில் சேலரியோட ஜாப் கிடைக்குது. இந்த கல்லூரியை பொறுத்தவரை இன்னும் ஒரு முக்கியமான காரியம் செய்கிறாங்க. 4 ஆண்டு முடிந்த பிறகு உள்ள ஜாபுக்கு வாங்கி கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த 100% பிளேஸ்மெண்ட் உள்ள மிக ஃபியூ காலேஜஸில் இந்த கல்லூரியும் ஒன்று தமிழ்நாட்டில். இதற்கு மேலாக உள்ளது ஏர்ன் வைல் யூ லேர்ன். அதாவது படிக்கிற காலத்திலேயே 3rd இயர்லேருந்து நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். உங்களுடைய அம்மா அப்பா கஷ்டப்படுகிறத உணர்ந்து அந்த உணர்வோடு நீங்கள் உங்களுடைய திறமையை கூட்டினீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இப்போவே உங்களை ஒரு ஜாபுக்கு எடுத்துக்கொண்டு இன்டர்ன்ஷிப்புக்குன்னு எடுத்துக்கொள்கிறாங்க. அதில் இந்த கல்லூரியில் உள்ளவங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப் கிடைக்குது, சம்பளத்தோட அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்குது. மாணவர்கள் இன்றைக்கு என்ன எக்கனாமிக் சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீ கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் எடுத்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா படிக்கிற பொழுதே இண்டஸ்ட்ரீஸ் உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. 19,000 22,000 சொல்லி மாத சம்பளம் கிடைக்குது. எங்கள் டீச்சருக்கு கிடைக்கிற சம்பளத்தை எங்கள் ஸ்டூடெண்ட் வாங்குகிறாங்க. அதுக்கும் பேஸ் என்னதுன்னா மாணவர்கள் அது மாணவிகள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கில்களை வளர்த்துக்கிடணும். ஃபஸ்ட் இயர்லேயே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அவ்வளவும் கற்றுக்கிடணும். அது ஜாவாவாக இருக்கலாம் அல்லது பைத்தானாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். 4 வருஷத்தில் படிக்கலான்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த ஸ்கில்லை, அந்த சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸை ஃபஸ்ட் இயர்லேயே கற்றுக்குங்க. இங்கே கற்றுக் கொடுக்குறாங்க. லாங்குவேஜஸ் நல்லா தெரியுது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜை நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த காலத்துலேயும் கவலை வேண்டாம், யூ வில் பி வெல் பிளேஸ்ட். இன்னொரு முக்கியமான காரியம் இந்த கல்லூரியில் நடைபெறுவது இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸ். எனக்கு அந்த ஏஐடிஎஸ், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடைக்கலையே, எனக்கு சிவில் தான் கிடச்சிருக்கு அல்லது ட்ரிபிள் இ தான் கிடச்சிருக்கு, இப்படி நினைக்கலாம். இந்த கல்லூரியை பொறுத்தவரை அந்த வித்தியாசமே வேண்டாம். எல்லா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸும் கொடுக்குறாங்க. ஒரு இன்டர்டிசிப்ளினரியாக அத்தனை ஸ்கில்லும் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது. யார் அதிகமாக கற்றுக்கிட விரும்புகிறாங்களோ அவங்க அதிகமாக கற்றுக்கிட்டுறாங்க, நல்ல பெட்டர் ஜாபில் போய் சேர்றாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த கல்லூரியில் இணைந்த ஒவ்வொருவரும், செயின்ட் மதர் தெரசா கல்லூரியில் பயின்றவர்கள் எல்லாருமே பிளஸட் பீப்புள். திஸ் இஸ் a blessed institution. அந்த புனிதவதியுடைய பெயரால் அமைக்கப்பட்டிருக்கிற இந்த கல்லூரி ஒரு பிளஸட் இன்ஸ்டியூஷன் நான் சொல்லுவேன். நான் இதை பர்பஸாக இந்த இடத்துல அந்த பேரை வச்சிருந்தேன். மதர் தெரசா பேரால் இந்த கல்லூரி ஆரம்பிக்கணும்னு நினச்சி முடிவு பண்ணதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இங்கே குறிப்பிட்டது போல் 650 கிராமத்தை நாங்கள் தத்தெடுத்திருக்கிறோம். அநேக பணிகள் அந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் நடைபெறுது. அதிகமான கிராமங்கள் தத்தெடுக்கப்பட்டது இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில், அதற்கு பிறகு தான் திருநெல்வேலி மாவட்டம். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இத்தனை சோசியல் ஒர்க் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறுவதனால சோசியல் ஒர்க்குக்காகவே ஒரு வாழ்க்கையை முழுவதும் அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையின் மூலம் லட்சக்கணக்கான மக்களை நூற்றுக்கணக்கான நாடுகளில் அந்த பணிகளை விரிவுபடுத்திய அந்த புனிதவதி தான் செயின்ட் மதர் தெரசா. அவர்களை நான் 2-3 தடவை பார்க்குறதுக்கு சந்திக்கிறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுத்துருந்தார். அவங்க உண்மையிலேயே வாழ்ந்து ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர்களைப் போல ஒரு அர்ப்பணத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு சிறிய உதாரணம் மட்டும் சொல்கிறேன். ஒரிசாவில் ஒரு புயல் வந்தது 94 நினைக்கிறேன். அந்த புயல் வந்த பொழுது அது கொடூரமான புயல். கடல் அலைகளில்
கரண்ட்டு பாஸ் ஆகி அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி அதை தொட்டவங்க அவ்வளோ பேரும் கறிக்கட்ட மாதிரி கருகி போனாங்க. பிணக்குவியலாக எல்லா இடத்துலையும் கிடக்குது. இந்த பிணக்குவியல் மத்தியில் அந்த பிணங்களை எடுக்கிறதுக்கு கூட ஆட்கள் போகலை. காரணம் என்னென்னா அது நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிது. 2வது நாள் 3வது நாள் என்ன கரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. அப்போது பல சோசியல் ஒர்க்கு ஸ்தாபனத்தில் உள்ளவங்கெல்லாம் போனாங்க. அவர்களும் அந்த பிணத்துக்கு பக்கத்தில் போய் அந்த பிண குவியல்கள் பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கு விரும்பலை. ஸ்மெல் அடிக்குதான், துர்நாற்றம் வீசுது. அந்த வேளையில் மதர் தெரசாவும் அவர்களுடைய சகோதரிகள் ஒரு கும்பலாக வந்து இறங்குறாங்க. இறங்குற பொழுது மிலிட்ரி அவங்க எல்லாரும் அங்கே இருக்காங்க. அவங்க யாருமே அதை பிணத்தை எடுக்க விரும்பலை. அந்த மதர் தெரசாவும் அந்த சிஸ்டர்ஸும் அந்த இடத்துல போய் ஒவ்வொரு உடம்பாக எடுத்து அதை சுத்தம் பண்ணி ஒரு வெள்ளை துணி வச்சு சுற்றி அதற்கு முத்தம் கொடுத்து எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணாங்களாம். யாருமே பக்கத்தில் போக முடியாத துர்நாட்டம் வீசக்கூடிய அந்த சூழலில் அன்னை மதர் தெரசாவும் அவருடைய சகோதரிகளும் போய் அந்த உடம்பை சுத்தம் பண்ணி முத்தம் கொடுத்து அடக்கம் செய்தார்கள் என்று சொன்னாங்க. இதை பார்த்த அந்த மிலிட்ரிக்காரங்க அந்த உடம்பை எடுக்க முடியாமல் அழுகி போச்சு, கையை எடுத்து தொட்டால் கை உருவி வந்துடும். அந்த மிலிட்ரிக்காரங்க அப்போ இவங்கள்ட்ட இந்த மதர் தெரசாட்ட கேட்பாங்க, நாங்கள் இவ்வளவு ஆள்கள் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இறங்கி வந்தோம், எங்களால் பக்கத்துலேயே போக முடியல, நாட்டம் சகிக்க முடியல, நீங்கள் மட்டும் எப்படி போய் இவ்வளவு மதிப்பு கொடுத்து இவ்வளவு அருமையாக அந்த பாடியை தூக்கி அதை சுத்தம் பண்ணி அதுக்கு முத்தம் கொடுத்து அடக்கம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, மற்றவங்களுக்கு ஒருவேளை இது வெறும் பிணமாக இருக்கலாம், நாங்கள் இதை ஒரு மனிதனாக, இதை ஒரு கடவுளுடைய பிள்ளையாக நினைக்கிறோம். இந்த கடவுளுடையக்கு செய்யக்கூடிய ஊழியமே தொண்டு, இந்த இறந்து போன சகோதரனுக்கும் சகோதரிக்கும் செய்கிற தொண்டு தான். த சர்வீஸ் டு காட் இஸ் சர்வீஸ் டு மேன். இந்த கடவுளுக்கு நாங்கள் செய்கிற தொண்டே இந்த மனிதர்களுக்கு செய்கிறது தான்னு சொல்லி, அதனால்தான் எங்களுக்கு அருவருப்பே இல்லை. எந்த லெப்ரசி பீப்புளுடைய புண்களையும் அவங்க தொடச்சி சுத்தம் பண்ணுவாங்க. அந்த சகோதரியுடைய பெயரால் இந்த ஸ்தாபனம் நிறுவப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கே இதில் பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒழுக்கமுள்ளவராக, நல்ல ஒரு சர்வீஸ் செய்யக்கூடியவர்களாக, மதர் தெரசாவினுடைய ஆசீர்வாதத்தினாலும் மதர் தெரசாவுடைய வாழ்க்கையை பின்பற்றவர்களாகக்கூடியவர்களாகவும் மாற வேண்டும் என்பதனால தான் நான் இந்த கல்லூரிக்கு செயின்ட் மதர் தெரசா கல்லூரின்னே பெயர் வச்சது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களும் இத்தகைய ஒரு ஹோலி பிளேஸில், ஒரு புனிதமான இடத்துல நீங்கள் படிக்க வந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையும் ஒழுக்கம் நிறைந்ததாக, ஒரு கடின உழைப்புள்ளவர்களாக, மற்றவர்களை விட நாம் கொஞ்சம் கூடுதலாக வேலை பணி செய்யக்கூடியவர்களாக, அதிக ஸ்கில்களை பயிற்சி பெறுகிறவர்களாக மாறி உங்களையும் உயர்த்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய பெற்றோர்கள் செய்த தியாகத்தை உணர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தணும், இந்த சொசைட்டிக்கும் சர்வ் பண்ணணும். அத்தகைய வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கோரிக்கொள்ள விரும்புகிறேன். இட் இஸ் பாசிபிள், கண்டிப்பாக நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமைய வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தித்து, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு எங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் கூறி உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். பெற்றோர்களும் எங்கள் பேரில் நம்பிக்கை வைத்து உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்திருக்கிறீங்க. We will be loyal and faithful for your trust. உங்களுடைய நம்பிக்கைக்கு பிரமாணிக்கமாக நாங்களும் செயல்படுவோம் என்பதை கூறி, உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் இந்த மாணவ செல்வங்களுடைய வருங்காலம் மிக பிரகாசமாக இருக்கும் என்கிற வாழ்த்துதலை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Thank you for showering your blessings and motivating the children to put in a little more effort and hard work and be successful.
Thank you is a small word, but spelled from the bottom of the heart, it means a lot. Let me call upon Dr. V. Vignesh, Administrative Officer, St. Mother Teresa Engineering College, to deliver his oath of thanks. Good afternoon, ladies and gentlemen on the dais and off the dais. மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என் முன்னே இருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது அன்பு கலந்த மதிய வணக்கங்கள். எனது முதல் கண் நன்றியை இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவனின்றி ஓரளவும் அசையாது என்பதற்கேற்ப இந்த ப்ரோக்ராம் இவ்வளோ கிராண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததுக்கு ஐ தேங்க் லார்ட் அல்மைட்டி. ஐ எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் கிராட்டிடியூட் டு Dr. S. Klitas Babu, Founder, Chairman, SCAD Group of Institution, as his presence throughout all the events of Mother Teresa Institution programs. I extend my sincere thanks to Dr. K. Jayakumar, General Manager Development, SCAD Group of Institution. Now I would like to thank Dr. S. John Kennedy, Director Admissions, SCAD Group of Institution. Then I would like to thank Dr. Mohammad Sadiq, Director Academics, SCAD Group of Institution. Now I wish to thank Dr. Ravi Shankar, SCAD Group of Institutions. He is taking care of Director for Placements and Skill Training. Now I extend my sincere thanks and wishes to Dr. A. George Clinton, Principals and Mother Teresa Engineering College, who is supported and guidance throughout this program in a successful manner. With the permission of delegates and parents' permission, I wish to share few words. ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 9, 2024 திங்கக்கிழமை நம்ம எல்லோரும் இங்கே இருக்கிறோம். இதே மாதிரி 15 வருஷத்துக்கு முன்னாடி செப்டம்பர் 7 திங்கக்கிழமை 2009 நான் மாணவனாக ஃப்ரெஷராக இதே காலேஜில் இதே இடத்துல வந்து உட்காந்துருந்தேன். அப்போ ப்ரோக்ராம் வேறு இடத்துல நடந்துச்சு. ஸோ 2009 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் மாணவராக இதே காலேஜில் சேர்ந்தேன். 2013 நான் ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக வெளியே வந்தேன். அண்ட் நவ் ஐ ஆம் ஸ்டாண்டிங் ஹியர் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஃபார் மதர் தெரசா இன்ஜினியரிங். படித்த காலேஜ்லேயே நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் எங்களோட சேர்மன் சாரும் மேனேஜ்மெண்ட் ஆல் மை ப்ரொஃபஸர்ஸ். ஐ எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆல் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கைடட் மீ ஃப்ரம் தட் பிளேஸ் டு திஸ் பிளேஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வேறு வேறு இடங்களில் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகணும் அப்படிங்கிறத வாழ்த்துக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸ்ட்ராங்லி அஷ்யூர்ட் தட் மோஸ்ட் ஆஃப் மை பேட்ச்மேட்ஸ் என்னோட பயின்ற நிறைய மாணவர்கள் இன்றைக்கி பெரிய பெரிய கம்பெனிஸில் டாப் லீடிங் பொசிஷனில் இருக்கிறாங்க. That I strongly assure that you are also become a very good leader, entrepreneur and many ஒரு நோட்டபிள் பொசிஷனாக அந்த உலகத்தில் வருவீங்க அப்படிங்கிறத ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன். You have done a good choice for your bright future. As my principal said, you all did a good choice for the bright future of your son and daughter. ஸோ அதை நீங்கள் ரொம்ப இதாக எடுத்துகிட்டு இருக்கலாம். And thank all the AV supports and audios, videos and all the MOC teams and all the teaching and non-teaching fraternities for the successful conduction of this program. As like our principal said, dedication of the staff members that இந்த மதர் தெரசா நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். எங்கள் சேர்மன் சார் எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணணும். ஆஸ் ஷி வெல்கம் டு யூர் லெஸ் மதர் தெரசா ஃபேமிலி அப்படின்னு தான். ஸோ அந்த பாண்டிங்கோடு நம்ம க்ரோ ஆகணும் அப்படின்னா எந்த எக்ஸ்டென்ட்னாலும் நம்ம க்ரோ பண்ணலாம். As he said, like last 2 days may வந்து ஒரு auspicious holidays, but all our staffs are principal, myself and along with the team of members were be in the college. 2 நாளும் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு எங்கள் சேர்மன்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபுல் அங்கே தான் இருந்தோம். சரி, ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதுக்கே எவ்வளோ டெடிகேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் லைஃப்பை இன்னும் 4 வருஷம் கழித்து கொண்டு போகிறதுக்கு ஹவு டெடிகேட் வி ஆர் ஃபார் தட். ஸோ வி ஆர் டெடிகேட்டிவ் ஃபுல்லி ஃபார் த பிரைட், உங்களோட ஃப்யூச்சருக்கு டெடிகேட் பண்ணுறோம். நீங்கள் எல்லோரும் எங்களை யூட்டிலைஸ் பண்ணி மென்மேலும் உயரத்துக்கு வரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். அண்ட் எக்ஸ்டெண்ட் மை ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் தி ஸ்டாஃப் மெம்பர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஸோ மணி 12:40 ஆயிடுச்சு, சரிங்களா? ரொம்ப நேரமாக இதிலேயே உட்காந்துருக்குறங்கிறது எனக்கும் உங்களோட விஷயங்கள் புரியுது. இன்றைக்கி உள்ள செஷன் எப்படின்னா, இப்போது இது முடித்த உடனே, இந்த ஃபங்க்ஷன் முடித்த உடனே டயஸ்லேருந்து கெஸ்ட் எல்லாருமே வெளியே போனதுக்கப்புறம் there will be another 15 minutes உங்களுக்கு இந்த காலேஜினுடைய அகடமிக் ப்ரொசீஜர்ஸ், அதாவது எத்தனை மணிக்கு உள்ளே வரணும், ஈவன் பஸ்ஸஸ் வர்றதா இருந்தால் கூட எந்தெந்த ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காகவும், பிரேக் டைமிங் எவ்வளோ, என்னென்ன மாதிரி ட்ரெஸ் கோடு, செமஸ்டர்னால் என்ன, காலேஜ் டைமிங் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு 15 minutes Professor Muthukrishnan, Dr. Muthukrishnan will explain to you. After that, at 1 o'clock sharply, the lunch will be provided for all the parents and the students.
1:30, at exactly at 1:30, there will be 2 buses will be operated from here to தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் அதை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 2 buses என்ன வெளியே டேஸ் காலர் வந்தவங்க நாளைக்கு காலையிலேருந்து ரெகுலராகவே the classes will commence. எந்தெந்த பஸ் ஸ்டாப்லேருந்து எந்தெந்த பஸ்ஸஸ் வரும், ஏன்னா we are operating 5 buses அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமான விஷயம், இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் பையனோ பொண்ணோ படிக்கிற டிபார்ட்மெண்ட்டோட HOD will be introduced to you and the mentor. நாங்கள் வந்து இந்த கிளாஸ் டீச்சர் ஃபேக்கல்ட்டி அட்வைசர் அப்படிங்கிறது கிடையாது, மென்டர். மென்டர் மீன்ஸ் இஸ் லைக் அ பேரண்ட். ஸோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்கள் குழந்தைக்கு ஒரு டீச்சர் வந்து இங்கே மென்டராக இருப்பாங்க. அந்த டீச்சருடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு எவ்ரிதிங் வில் பி ஷேர் டு யூ. எங்களுடைய பெரிய ப்ளஸ் என்னென்னா, இஃப் யுவர் சன் ஆர் டாட்டர் இஸ் ஆன் லீவ், நீங்கள் லீவ் எடுத்திருந்தீங்கன்னா 9:15 9 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கும், 9:15 உங்களுக்கு தகவல் வந்துடும், ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அதனால் உங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க தயவு செய்து. பேரண்ட்ஸ் நான் சொல்கிறது, உங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பர்ஸை கொடுங்க. சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸு அவன் நம்பரே கொடுத்துருவான். அப்பா அம்மா நம்பர் கேட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பரே கொடுத்துருவாங்க. ப்ளீஸ், நான் உங்களுக்கு இதை வெளிப்படையாகவே சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோன் நம்பரை கொடுங்க. உங்களோட பேரண்ட்ஸுக்குமே தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வில் பி ஜென்ரேட்டட். ஸோ அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக ஆஃப்டர் திஸ் மீட்டிங் Dr. Muthukrishnan and myself will explain. After introducing all the faculties and leave-na என்ன ப்ரொசீஜரு, என்ன லீவ் எடுக்கணும், லேட்னா என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவோம். எங்களுக்கு திரும்பவும் இவங்கெல்லாம் சொன்னது அகடமிக்ஸ், ஸ்கில், பிளேஸ்மெண்ட் அண்ட் த ஃபைனல் ஒன். இந்த முதல் 3 விஷயத்தில் எந்த அளவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த 4வது விஷயம், we will never compromise on the 4th one, that is called discipline. அந்த டிசிப்ளின்ங்கிற ஒரு விஷயத்தினால தான் இந்த வருஷம் வந்திருக்கிற ஃபஸ்ட் இயர்லேருந்து கூட 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இந்த வருஷம் ஃபஸ்ட் இயரில் 60% ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கேர்ள்ஸ். ஸோ இந்த நம்பிக்கை, இந்த ட்ரஸ்ட்வர்த்தினஸ் தான் இந்த பேரண்ட்ஸ் எங்கள் மேலே வச்சிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, யூ ஆர் ட்ரஸ்டிங் அஸ், வி வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் ட்ரஸ்ட். தேங்க்யூ. இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே the professor academics will come and he will take her, and 12:55 they will take you to the concerned classrooms. இப்போவே பிரிச்சிருவாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் அண்ட் கிளாஸ் வைஸ். 5 minutesல again your students will come back and join with you for the lunch, and 1:30 we will start the bus. Thank you. Thank you, sir. As we conclude today's ceremony, now we request all to rise up for the national anthem. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता, पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा, विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा, तव शुभ नामे जागे, तव शुभ आशीष मांगे, गाहे तव जय गाथा, जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता, जय हे जय हे जय हे, जय 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 हे।